இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷம் தேவ பலனாயிருக்கிறது. இரட்சிப்பு என்பது ஆத்தும மீட்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவின் விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் தீர்க்கதரிசிகளின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டு மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து மனிதர்களுக்கு பிரசங்கித்து மனம் திரும்புதலின் அவசியத்தை கூறி நமக்காக பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றின இந்த சத்தியத்தை உண்மையை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தின்படி நடப்பவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பு என்பது கடந்த கால பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டு அனுதினமும் நிகழ்காலத்தில் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எதிர்காலத்தில் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிரசன்னத்திலே என்றென்றும் நிலைத்திருப்பது. ரட்சிப்பு என்பது இது விலையேற பெற்றது, விலை கொடுத்து வாங்க முடியாதது. படித்து ஞானியாக இருப்பதனாலும் விஞ்ஞானியாக இருப்பதனாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பொன்னினால தங்கத்தினாலே நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. பணம் கொடுத்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது, விலை மதிப்பு மிக்கது. அதனால் இது இலவசமானது. அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லா மனிதருக்கும், ஆண்பாளருக்கும் பெண்பாளருக்கும் குழந்தைகள் யாவருக்கும் இது தேவையானது, அத்தியாவசியமானது. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இல்லை என்றால் நாம் பரலோகம் செல்ல முடியாது. பாவத்தின் தண்டனையிலிருந்தும் நரக ஆக்கினையிலிருந்தும் நம்மை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக பெற்றுத்தந்த இந்த இலவசமான ரட்சிப்பை நிராகரிக்காதபடி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, பாவத்திலிருந்து எங்களை மீட்டு எடுக்கும்படியாக உம்மையை தியாக பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தியாகத்தை நாங்கள் நினைத்து எங்களுடைய ஆத்தும மீட்புக்காக நீர் செலுத்தின கிரயத்தை உணர்ந்தவர்களாக உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. உம்முடைய இரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. பாவத்தின் தண்டனையிலிருந்து எங்களை மீட்டு நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி முடிவிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே. தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இலவசமான மீட்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. இதை அறிவிப்பது எங்களுடைய கடமை என்று உணர்ந்தவர்களாக மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.